கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இன்னைக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஃபுல் ஸ்மைல்ஸ். ஏன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக் கேம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம். சரி மழை 10:50 வரைக்கும் சஸ்டிகா நீ எப்படியாச்சும் முடிச்சிட்டுரு அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் வேற சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னது 11 ஓவர் மேட்சா? சரி ஓகே 11 ஓவர் மேட்ச்ங்கிறப்ப ஏதாச்சும் வித்தியாசமா நடக்கும். வேற லெவல்ல இருக்கும். அப்படின்னு எல்லாம் நினைச்சு வந்தா ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. வாட் வாஸ் ஆர்ஆர் டூயிங் எஸ்பெஷலி தி டாப் ஆர்டர்? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஆ. அவரு பேரு ஜஸ்பிரீத் பும்ரா. உலகத்துல ஆமா. பல 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 முக்கோணங்கள்ல பல பல கோண இடத்துக்கு போய் அங்கெல்லாம் இந்தியாவுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அவர் போலிங் போட்டா பல பேருக்கு ஜுரம் வரும். ஒரு கூச்சமே இல்லாம அவர் போடுற முதல் பால 6 அடிக்கிறியே, இதெல்லாம் நியாயமாடா தம்பி? ஓட்டு போட எலிஜிபிலிட்டி கிடையாது. கார ரோட்ல ஓட்ட முடியாது. இன்ஃபேக்ட் ஸ்கூல்லாம் நாங்க படிக்கும் போது மொப்பேடு ஸ்கூட்டி எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க 16 வயசு பசங்களுக்கு. நீ அதையும் பண்ண முடியாது. சைக்கிள்லயே நீ ஓட்டினா உங்க அப்பா பின்னாடியே வருவாரு. அவ்வளவுதான் உனக்கு வயசே ஆகுது. அந்த பேட் எடுத்து மனசாட்சியே இல்லாம அவனை ஃபர்ஸ்ட் 6 அடிக்கிற, சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்பி ஸ்லோவர் பால் போடுறாருல, அதையும் திருப்பி 6 அடிக்கிற. ஒண்ணும் புரியல எனக்கு. இன்ஃபேக்ட் தேர் வாஸ் a டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாக்கு ஒரு கேமரா ஆங்கிள் வைக்கிறாங்க. அவர் ஹி இஸ் டூயிங் திஸ். இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா ஃபுல் பிரஷர். இன்னொரு சைடுல போலர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் இவனுங்க இல்ல என்ன பண்ணாதான் நம்ம வந்து நான் சொல்றேன்னு வந்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீயுமே கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காத. ரோகோ அப்படின்னு சொல்றாங்க. கேட்டிருக்கல ரோகோ அப்படின்னு அடிக்கடி நமக்கு எல்லாருக்குமே வரும். அது ஆப்வியஸ்லி போஸ்டர் பாய்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஓவர் த லாஸ்ட் டெக்கேடு. ஹிந்தில ஜரா ருக்கோ அப்படின்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் சும்மா இரு. இல்ல கொஞ்சம் இல்ல அப்படி இல்ல. ஜரா ருக்கோ கொஞ்சம் நிறுத்துங்க. நான் வரேன். நேம் இஸ் சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி அப்படிங்கிறான். கேமராலாம் மாத்தி நீங்க ரோஹித் ஹார்திக்லாம் இல்ல, கேமரா அவன் மேலதான் வைக்கணும். கூடிய சீக்கிரம் வைபவ்னு பின்னாடி போட்டு சூரியவன்ஷியும் ஜெர்சியில பின்னாடி போட்டு கூட்டம் கூட்டமா ஊனா கிளம்பி வந்துருவாங்க கிரவுண்டுக்குங்கிற மாதிரி வந்து பார்க்க போறாங்க மக்கள். திஸ் பாய் இஸ் an absolute blockbuster சஸ்திகா, blockbuster. ஆர்ஆருக்கு வந்து ஓகே நான் ஆர்ஆர் காட்டியிருக்கேன். என் மனசுல நிறைய இடம். இன்ஃபேக்ட் நான் எங்க வேணா நீ என்ன வேணா சொல்லலாம். ஆர்ஆர்ல எனக்கு இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஓகே நான் அவனோட ஒரு 4 நாள் முன்னாடி வீடியோ கால் எல்லாம் பண்ணி பேசிட்டு இருந்தேன். நல்லா சுச்சு குச்சிக்கின்னு உட்காந்து சமத்த அப்படி உட்காந்துருக்கான். எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ராஜாமணி பேசிட்டு இருக்காரு, அவரு மேனேஜர் பேசுறாரு, நாங்க எல்லாம் ஜாலியா கதை அடிச்சிட்டு இருக்கோம். அவன் எல்லாருக்கும் பேக்ரவுண்ட்லயே உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு போன் பேசவே பர்மிஷன் கொடுக்கல அவங்க எல்லாம். ஏன்னா இன்னும் எலிஜிபிலிட்டி இல்ல. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். என்ன ஆட்டம் ஆடுறான். ஒரு நியாய தர்மம் வேணாமா? அவனை பாக்குறதுக்காக கிரௌட்ஸ் வர போறாங்க. எனக்கு ஒரே ஒரு இதுதான் என் சைட்ல இருந்து விஷ் தான். நான் எப்படி சஞ்சுக்கு விஷ் பண்ணணும், இந்த பையனுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவனுக்கு எல்லாமே நல்லதா அமையணும். ஃப்ரம் ஹியர் ஆன் அவனுக்கு வந்து he needs all the luck that he should get all the luck that he deserves. அவன் மேல யாரும் வந்து கண்டுபற்றாம பாத்துக்கங்க. அந்த பையனுக்கு வந்து எல்லாமே நல்லதா நடக்கணும். ஓஹோன்னு வரணும், ஓஹோன்னு பண்ணணும் அப்படிங்கறத என்னோட ஒரே ஒரு விஷ். ஐ எம் ப்ராபப்லி ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃபேன்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஒரே விஷயம் சொல்றேன் உனக்கு. நான் வந்து ஒருத்தரோட அவங்க டீம்லயே பேசிட்டு இருந்தேன். நிறைய எனக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றேன். நான் வந்து சொன்னேன் அன்சுல் கம்போஜுக்கு அடிச்சான் டிரைவ். ஸ்வீப்பர் கவர்ல இப்படி ஸ்கியூ ஆகி போயிடுச்சு. தலை பின்னாடி இருந்தது, ஹெட் பின்னாடி வெயிட் இருந்தது. எல்லாருமே பாருங்க இவன் இந்த அடி அடிக்கிறான், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட போறாங்க, அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் அவன் சார்ட் அவுட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம். புரியுமான்னு தெரியல, சின்ன குழந்தை தானே, இதுக்கு புரியுமான்னு தெரியல அப்படின்னு. நீ வேற ஆல்ரெடி அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நான் இன்னைக்கு அது மாதிரி தான் அடிச்சான். காலை முன்னாடி வந்து கவர்ஸ் மேல அடிச்சான் இன்னைக்கு ஒரு 6. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஷார்துல் தாக்கர் ஆஃப் சைடுல எல்லாரும் நிக்க வச்சிருந்தான் வரிசையா. இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு 8 போட்டு காட்ட லைசன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா அந்த பக்கம் உட்காரும் போய் 7.5 போட்டு காட்டுறேன்னு போட்டு ஆல்மோஸ்ட் கவர்ஸ் செதறின்னு போயிடுச்சு. டீப் கவர்ல புடிச்சாங்க ஷார்துல் தாக்கர் போலிங்ல. அது ஏதோ ஷார்துலா இருக்கிறதுனால முக்கோணத்துல ஆளை வச்சு புடிச்சிட்டான். பட் ஆனா ஸ்பெஷல் என்னன்னா 6 அடிக்கிறான், சிங்கிள் எடுக்கிறான், ஒரு மேட்ச் கேப்ல காலை ஃப்ரண்ட்ல வச்சு கவர் டிரைவ் அடிக்கிறான், அந்த கேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றான். 4 நாள் முன்னாடிதான் காம்பாக்ஸ்ல ஆகாஷ் சோப்ரா போட்டு காமிச்சார். அந்த ஏரியால அடிக்கவே இல்ல. அந்த ஏரியால அடிக்கலையா, உட்காரும் போய் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அங்க ஒரு 6 இன்னைக்கு. சோ பேசிக்லி இது வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னு சொல்றதோட, முன்னாடி எல்லாம் வந்து பாகிஸ்தான்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆவுனா பிளேயர்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க ரெக்கார்ட் ஒருத்தர் செட் பண்ணாரு, ஹசன் ராசான்னு. உனக்கு தெரியாது, உனக்கு கன்ஃபார்மா தெரியாது, நான் சொல்றேன். ஹசன் ராசா 14 வயசு. அவரு 14 வயசு ஹசன் ராசா வந்தாரு போனாரு, அது ரெக்கார்ட். அப்போ இவன் 15 வயசு வந்திருக்கான், வரப்போறான், வந்துகிட்டே இருக்கான், இருப்பான், இருக்க போறான், இருந்துகிட்டே இருப்பான். இவன் கண்ணு முன்னாடி மினிமம் ஒரு 2.5 டெக்கேட் கிரிக்கெட் இருக்கு. அவனுக்கு எவ்ரிதிங் டச் வுட்
எல்லாமே அவனுக்கு நல்லா நடக்கணும். ஓஹோன்னு வரப்போறான் அந்த பையன். அவ்வளவுதான். அது எப்படின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால ஒரு சில இடங்கள்ல தெரியாம பண்றான். அது யசஸ்வி ஜெய்ஸ்வால் குத்தம் இல்ல. அவன் ஒரு பக்கம் பொளக்க, இவன் பொளக்க. அவன் ஒரு பக்கம் பொளக்க, இவன் பொளக்க. இப்படி ஆடுறாங்க 2 பேரும். இது நான் இப்பதான் ட்வீட் போட்டு வரேன். ஜெய் சூரியவன்ஷி அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ராகுல், பத்தும் நிசாங்கா, ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், இப்பேற்பட்ட விராட் கோலி, பில் சால்ட், இப்பேற்பட்ட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கிற டோர்னமெண்ட்ல முன்னிலை அடைஞ்சிருக்கிற ஓபனிங் பார்ட்னர்ஷிப் ஜெயஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி. லெட் தட் சிங்க் இன். லெட் தட் சிங்க் இன். ஐ ஃபீல் திஸ் டீம், திஸ் பிரான்சைஸ், these players are going to make RR the next big thing. No, my next question was about the team தான். நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க that you know சஞ்சுவோட இடத்த அழகா வைபவ் போச்சுட்டான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. and the way they secured Jaddu and the way they have assembled, அந்த டீமோட அசெம்பிளின்னு ஒண்ணு இருக்குல்ல, எஸ்பெஷலி இந்த எந்திரன்ல அப்படியே சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்படி கன்னா இருக்காங்க. டானவன் பெரேரா வேற எடுத்து வச்சிருக்காங்க. அவன் அடிக்க போறான் ஒரு மேட்ச், அவன் அடிக்க போறான். எங்கேயாவது படாத. இன்னைக்கே நான் கொஞ்சம் அப்செட். சிம்ரன் ஹெட்மேயர் இறக்கி விட்டாங்க. டானவன் பெரேரா தான் இறக்கி விட்டுருக்கணும். சிம்ரன் ஹெட்மேயர் இறக்கி விட்டாங்க. அவன் என்னடானா துஷார் தேஷ்பாண்டே யாருக்கார சொருவிட்டு போறான், வேற வேற வெரைட்டி போடுறான். ஆர்ச்சர் திடீர்னு ஓகே வேர்ல்டு கப்ல கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது, திடீர்னு அவன் நல்லா போடுறான். நந்திரே பர்கர் அவன் எங்கேயோ அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தான். அவனை திடீர்னு லாஸ்ட் டைம்ல எவனுக்கோ இம்பாக்ட் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு 2 பேரும் வச்சு போலிங் அட்டாக் ஸ்டார்ட் பண்றாங்க. துருவ் ஜுரேல 3 அனுப்புறாங்க, ரியான் பராகா 4 அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தனா அடிக்கிறான். ஜடேஜா பேட்டிங் யூஸே பண்ண மாட்டாங்க. ஜடேஜா ஃபீல்டிங் பண்ணா போதுங்கிறாங்க. அதாவது நான் இந்த டீம் கிட்ட இருந்து சாங்கரன் இல்லாம கொஞ்சம் அந்த காம்பினேஷன் அடி வாங்கும்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா 3 ஸ்ட்ராங் டீம் சொல்லியிருந்தேன் சஸ்திகா ப்ரிவியூஸ்ல. டெல்லி மட்டும் நான் ஏன் சேர்த்துக்கல அப்படின்னா, அவன் சைடு பயங்கரமான சைடு. போன தடவை வழி கண்டுபிடிச்சு வெளியே போயிட்டாங்களே, அந்த மாதிரி எதுவும் தவறுகள் பண்ணாம இருக்கணும்னா அவன் பார்த்தா அவனும் சம சைடு வச்சிருக்கான். டெல்லியில சேர்த்துக்கோ. இன்ஃபேக்ட் டெல்லி ரைட் அப் டாப்புக்கு வரான். 1 or 2லயே வர குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த 5 டீம் போயிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு ஒரு தனி ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற 5 டீம் இனிமேதான் அந்த ட்ரெயின்ல ரிசர்வேஷன் போடணும். RACல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த டீம்ல ரிசர்வேஷன் போட்டு ஏறுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பட் இவங்க 2 பேரும் வெயிட் பண்றதா இல்ல. ஒரு வைபவா இருக்கட்டும், நம்ம சின்னி பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி எந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்றது? எந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்றது? நீங்க சொன்ன மாதிரி யசஸ்வி, யூ ஹேட் டோல்ட் ஆரஞ்ச் கேப் கன்டென்ஷன்ல he will be there அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ரூட் மேப் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? உண்மையா சொல்லுங்க. ஏதாச்சும் ரூட் மேப் போட்டு கொடுத்துட்டு வந்தீங்களா? அவன் தான் ஆரஞ்சு தொப்பியை வாங்கி மாட்டிட்டு இருக்கானே. அவன் எப்படின்னா அவன் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட பசின்னு வாங்க. அதான் ஹிந்தியில பசங்க எல்லாம் பேசும்போது உஸ்கா பூக்கா बहुत ज्यादा है அப்படின்னுவாங்க. திருப்பி சொல்றேன், அவனுக்கு பசி ரொம்ப ஜாஸ்தி. உஸ்கா பூக்கா ज्यादा है. அவன் பசி ரொம்ப ஜாஸ்தி. அந்த இது டப்பிங்ல வர மாதிரி சொல்றேன். அவன் நீங்க ஆரஞ்சு தொப்பியை போட்டு போய் லாங் ஆஃப்ல நின்னு இருக்கான். அவன் எப்படின்னா அவன் ஆரஞ்சு தொப்பியெல்லாம் இது மேட்ச் ரெஃபரி அம்பையர் எல்லாம் வாங்கல. IPL வீட்லயே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் சீசன் ஆரம்பிக்கும் போது. நான் இல்ல என்ன நீங்க டீம்ல கூப்பிட்டுக்கல, இந்த நான் தொப்பியை நானே கொண்டு வரேன். வீட்லயே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். அப்பா அம்மா சொல்லி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் டோர்னமெண்ட்டுக்கு. எப்ப மாட்டுவாங்கறதா கொஸ்டினே தவிர அவன் ஒரு தனி ட்ராக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்த உடனே கமான் டேக் ஆக்ஷன் ஓகே அப்படின்னு 24 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஏண்டா கன்சிஸ்டன்டா ரன் அடிக்கிறீங்க, ஹை ஸ்ட்ரைக் ரேட்லயே அடிக்கிறீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். எந்த போலர் வந்தாலும் அடிக்கிறீங்க, அதை விட்டுட்டீங்களே. ஆமா அது வேற. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் சஸ்திகா. இவங்க பேசாம கவுஹாட்டிலேயே ஆடலாம். இப்ப என்ன ஆகும்னா 3 மேட்ச் கவுஹாட்டில ஆடுவாங்க. இங்க இருந்து ஜெய்ப்பூர் போனோம். அங்க போனோடனே அவங்க ஃபார்ச்சூன்ஸ் மாறாம இருக்கணும். RRோட ஒரே ஸ்டம்பிளிங் பிளாக் அதுதான். DCயோட ஒரே ஸ்டம்பிளிங் பிளாக் அவங்களே அவங்களை குழப்பிக்காம இருக்கணும். இது ரெண்டும் நடக்கலன்னா இந்த டீம் டெஃபினட்டா இவங்க 2 பேரும் அவனை விட்டு அவன் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் போயிடுவான். இவங்க குடைச்சல் கொடுக்கக்கூடிய டீம் மும்பை என்ன பண்றான்னு பாப்போம். இல்ல இப்ப நான் அதுக்குதான் வர போறேன். இன்ஃபேக்ட் நீங்க நம்ம இந்த சீசனுக்கு பண்ண ப்ரெடிக்ஷனையும் நீங்க என்ன சொன்னீங்க? மும்பை டாப் 2 வேற மாதிரி அப்படின்னீங்க. இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு IPL ப்ரிவியூல பீடாக் MI டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? டாப் 2 அப்படின்னீங்க. அந்த சீசன் அவங்க குவாலிஃபையே ஆகல. இருங்க வரேன். இந்த சீசன் டெஃபினட் டைட்டில் கண்டெண்டர்ஸ் அவங்க தான்ப்பா அப்படின்னீங்க. 3ல 2 தோத்து போயிருக்காங்க. ஓகேவா? இப்போ பீடாக் ஸ்டைல்ல சொல்லணும்னா MI is MI பா. வாட் எவர் இட் இஸ். டு யூ ஆல்சோ அக்ரி?
அதோட சேர்த்து இதையும் சொல்லு, எம்ஐ இஸ் எம்ஐ. எல்லாம் சொல்ல எம்ஐ இஸ் எம்ஐ. தட்ஸ் an absolute bottom line. அதையும் சேர்த்துக்கோ. ஆனா நான் என்ன சொல்றேன், இல்ல நான் சொல்ற மேட்டர் கேட்டுக்கோ. ஓகே, நான் போன தடவை இது ரொம்ப வருஷம் இல்ல, போன வருஷம் தான், 3 வருஷம் கிடையாது. போன வருஷம் தான் சொன்னேன் மும்பை டாப் 2ன்னு அது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஓகே, ஐ அக்ரி. நான் இப்போ என்ன சொல்றேன், நான் ஜோதிட சிகாமணி கிடையாது. நான் டீமோட லைனப்ப பார்த்துட்டு இந்த மாதிரி டீம் இருக்கும். நான் இப்பவும் ஐ மெயின்டைன். போன தடவை மும்பை குவாலிஃபை ஆகாததுக்கு they have nobody else to blame but themselves. If again this time Mumbai doesn't, they have nobody else but to blame themselves. ஆனா I repeat, Mumbai, it is too early to kick Mumbai out of saying அவங்க சரியா விளையாடல. I'll tell you why. First இது ஒரு 11 ஓவர் கேம். 11 ஓவர் கேம்லாம் anybody can go. அண்ட் எப்பவுமே நம்ம பயப்புள்ள கெட்ட பையன் சார் இந்த பால் சமிங்கிற மாதிரி பும்ரா லேட்டர் ஆஃப் தான் விக்கெட் எடுப்பான். அது வரைக்கும் விக்கெட் எடுக்க மாட்டான். அது வரைக்கும் அப்படியே இது பண்ணினே இருப்பான், கேட்ச் பண்ணினே இருப்பான். எனிவே தட் அசைட் அவங்க ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். காம்பினேஷன் அவங்க போலிங் தே நீட் டு கெட் இட் சார்ட்டட். அக்ரி. ஆனா மும்பை தோத்துருக்கிற 2 கேம் யாரோடன்னு பார்க்கலாம். கடப்பார சைடு டெல்லியோட, which I said are looking very good. ரெண்டாவது 3-3 ஜெயிச்ச கடப்பார ஆர்ஆரோட தோத்துருக்கான். இவன் மேல பெஸ்ட் 5 டீம்ல 2 டீமோட தோத்துருக்கான். இனிதாண்டி இருக்க ஆட்டமே. அவன் வருவான், கேமுக்கு வருவான். மும்பை கேமுக்கு வருவான். If he doesn't, then I think there are probably, it is not a cricketing reason at all. அப்படி வந்தே ஆகணும். அப்படி இல்லாட்டி மேபி there is fatigue setting in. ஏன்னா அந்த டீம்ல நிறைய பேர் வந்து இந்தியாவோட ஃபுல்லா ஆடுறாங்க ஃபுல் சீசன். A lot of people have just won the World Cup. ஒரு ஃபட்டிகா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். But I still think Mumbai is a top contender in this tournament. I think they will turn it around. உங்கள மாதிரி சொல்லணும்னா I will be very 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 surprised. கரெக்ட்டா? அப்படி சொல்லலாம். Very 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 surprised. சொல்லலாம். Very surprised. That's an absolute bottom line. ஆல்ரைட். அடுத்த மேட்ச பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல வந்து CSK they had done their training. We are going to talk about it. அத பத்தி நியூஸ் எல்லா பக்கமும் வந்திருக்கு. We are going to talk about it. No, but அதுக்கு முன்னாடி you always keep saying social media narratives-க்கும் real life-க்கும் வந்து there's always a difference அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. But in the last few days நான் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இதை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து I'm being very particular. In the last few days or the last year எல்லாம் வந்து உங்களை அடிச்ச அதே ஃபேன்ஸ் இப்போ சிஎஸ்கேல ஒரு பொசிஷன்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. We've seen that even in the comments and all of that, we've seen that. Again, this is also a social media narrative இல்லையா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஒரு விஷயம் சொன்னேன் சிஸ்டிகா. ஓகே, இதை நான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்ச போது, டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது என்னை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்து சஞ்சய் மஞ்சரேகர் எழுதியிருந்தாரு. ஓகே, ஆன் வாட் ஐ டிட் poorly and how that will hold me in very poor place ன்னு சொல்லி on my first tour to Australia முடிச்ச உடனே ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. I know a lot of people that have played along with me, that lot of cricketers who get deeply offended by that. நான் அந்த ஆர்டிகலை ஃபுல்லா படிச்சேன், 10 வாட்டி படிச்சேன். It was very hurtful from the point of view. எனக்கு வந்து I felt there were several points in that article that had merit. அதாவது ஓகே, இது கரெக்ட் போலதான் இருக்கு அப்படின்னு தோணுச்சு, even though it was hurtful. ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து didn't feel like it was pertinent. மேபி அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து எழுதும் போது எனக்கு எது வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன், எது வேணாமோ நான் விட்டுட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நம்மளை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே நான் குருவா தான் பாக்குறேன். ஓகே, they give you something. ஒரு சில விஷயங்கள்ல வந்து நியாயம் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படாது. You take what is good for you and ignore the rest. If you feel something is not pertinent, ignore it. Again நான் திருப்பி சொல்றேன், it doesn't make any difference to me. என்னோட லைஃப்ல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ இதை பார்க்கணும். ஓகே, I urge you and also people listening, நான் அதை பார்க்க சொல்றேன். நான் வந்து முதல்ல எனக்கு வந்து கிரிக்கெட்ல லைஃப் கொடுத்தது, நான் வந்து விளையாட ஆரம்பிச்சு சிஎஸ்கே. ஓகே, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு டான்சர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும், ஒரு மேடை வேணும். ஜோடி நம்பர் 1ல போய் ஆடுறாங்க. ஒரு சிங்கர் வேணும்னா சூப்பர் சிங்கர்ல போய் பாடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஸ்டேஜ். எனக்கு முதல்ல மேடை கொடுத்த இடம் வந்து சிஎஸ்கே. ஓகே, அண்ட் எப்போதுமே வந்து நான் ஆர்ஆர் போன போதும் சரி, டெல்லிக்கு விளையாடும் போதும் சரி, பஞ்சாப் விளையாடும் போது ஆப்வியஸ்லி ஐ டென்ட் ஹேவ் யூடியூப் சேனல். எவ்ரி டைம் வந்து நான் சிஎஸ்கேக்கு ரிவ்யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரெண்டாவது, நான் ரொம்ப வருஷத்துக்கு சேனல் வெறுமனே தமிழ்ல மட்டும்தான் ரன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஏன் ரன் பண்ணியிருந்தேன்னா, ஐ ஃபெல்ட் இவ்வளவு ஃபேண்டம் இருக்கு சிஎஸ்கேக்கு, பட் அ லாட் ஆஃப் இட் இஸ் ஃப்ரம் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஜஸ்ட் ஃபேண்டம். ஒரு ஃபேனா, ஒரு கல்ட் ஃபாலோயிங்கா. அதை வந்து எனக்கு கொஞ்சம் கிரிக்கெட்டும் இவங்களுக்கு ஐ கேன் கிவ் இட் இன் அ வே தட் ஐ கேன் ப்ராபப்ளி கிவ்ங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். அதனால தான் நான் தமிழ்ல பண்ணியிருந்தேன். நிறைய ஆளுங்களை கூட்டு வருது பண்றது எல்லாமே.
போன வருஷம் when I came back to CSK, it was a high point in my life. High point என்னன்னா, I was nearing the finish of my career. I know that. And RRல discussion நடந்தது. Okay. Let me be very honest with you. At several stages on a discussion with RR, I was on the retention discussions. Okay. நான் ரிட்டென்ஷன் போலன்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தேன். வேண்டாம், இட்ஸ் ஓகே, ஐ மைட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ பேக் டு சிஎஸ்கே. அண்ட் நான் என் வீட்டுல சென்னையில விளையாடணும், சேப்பாக்ல விளையாடணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் போலிங் போடுற வரும்போது எப்படி சியர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு அந்த கிரௌட் ஞாபகம் இருக்கு. பட் when I came, I was hit with a truck. ஓகே. நம்ம எல்லாருமே வந்து ஒரு 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 விஷயத்தை நோக்கி ஓடுறோம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு ஜென்ரலாவே ஐ அவாய்டட் எதிர்பார்ப்புகள், ஏன்னா என்னோட கரியர்ல தான் சொல்லி கொடுத்துச்சு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப எமோஷனல் ஹோம் கமிங்கிறதுனால ஐ ஹேட் அ லிட்டில் பிட் அண்ட் இட் வாஸ் a huge hit. பெரிய அடி. பட் அதை வந்து நான் யார் மேலேயும் போட மாட்டேன். நான் அதான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட், நான் ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச்லயுமே சொல்லியிருப்பேன். இட் இஸ் நாட் அப்பான் எனிபடி எல்ஸ். இன்னைக்கு நம்மள எந்த ஃபேன்ஸ் வந்து நம்மள உயர்த்தி மேல கொண்டு போறாங்களோ அதே ஃபேன்ஸ் தான் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஃபார் தட் டைம். நான் அதே தான் எல்லாத்தையும் சொல்லிருப்பேன். நான் மேட்சை ரிவ்யூ பண்றேனாலும் இட் இஸ் அபவுட் த மேட்ச், இட் இஸ் நாட் அபவுட் த பர்சன். சிஎஸ்கே ஜெயிக்கல, போன வருஷம் நல்லா விளையாடல. If I am the reason, if that's what people are feeling, it's okay. I will get over it. எனக்கு அது அடி வாங்கினதுங்கிறது என்னோட பிரச்சனை. I have to deal with it. இன்னைக்கு அவங்க அதை பேசுறாங்களா, அதுவும் அவங்க பேசுவாங்க. அது love they are having for me, it is coming out. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நான் இது ரெண்டுத்தையுமே வந்து பிரிச்சு பார்க்க கத்துட்டேன். பட் அட் த சேம் டைம் I am also that person who will take life as it comes every day. எனக்கெல்லாம் வந்து கிரிக்கெட் பேசுறதுக்கு காசு கொடுக்குறாங்க, கிரிக்கெட் ஆடுறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட் எனக்கு சோறு போட்டுருக்கு. கிரிக்கெட் சோறு போடுமான்னு எத்தனையோ பக்கத்து வீட்டு ஆண்டி எங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன லைஃப்ல வேணும்? முதல்ல என்னை பத்தி ஒரு 10 ஃபேன் திட்டுறாங்கல்ல, அவங்க திட்டுறதே எனக்கு வந்து எத்தனை பேரை வந்து 10 பேர் திட்டுவாங்க? நம்மள தெரியறதுனால தானே 10 பேர் திட்டுறாங்க. சோ ஐ எம் சேயிங் அதுவே ஒரு கிஃப்ட் தான். சோ ஐ ஹேவ் நோ குவாம்ஸ் அபவுட் இட். இதெல்லாம் பெருசா யோசிக்கவே மாட்டேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் ஆல்வேஸ் எப்படி இருக்கும்னா, சிஎஸ்கே ஆர்ஆர் ரெண்டுமே எனக்கு ஃபேவரட்டா இருக்கும். சிஎஸ்கே நான் பார்க்கும்போது ஒரு சர்டன் சிஎஸ்கேக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு, ஒரு லெகசி இருக்கு. அதை அண்ட் கிரிக்கெட்டுக்கே இருக்குது. நீங்க யூ கேனாட் நீ வந்து மேட்ச் தோக்கலாம், மேட்ச் ஜெயிக்கலாம். ஓகே, ஒரு கிரிக்கெட்டர் சைட்ல இருந்து பேசுறேன். மேட்ச் தோக்கலாம், மேட்ச் ஜெயிக்கலாம், அதெல்லாம் காமன். T20 கிரிக்கெட்ல நீ 5-5 தோக்கலாம், 6-6 தோக்கலாம். ஆனா அந்த எஃபர்ட் அண்ட் இன்டென்சிட்டி அந்த ஃபீல்டு, அவ்வளவுதான். இஃப் தட் இஸ் தேர், அவுட்கம் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். உன் எஃபர்ட்டை போடு, உன்னோட மொத்தத்தையும் போடு, ரிசல்ட் எதிர்பார்க்காது, அவ்வளவுதான். Thank you so much. அந்த ஒரு லேர்னிங், ஐ திங்க் தட் இஸ் அ லைஃப் லெசன். நிறைய பேத்துக்கு அது ஒரு லைஃப் லெசனா கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் நவ் ஆன்லைன்ல வந்து there's been trolls more. அதாவது சப்போர்ட் பண்றதை விட ட்ரோல்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. And if people start seeing it the way you see it, I think everything is going to be fine. Now we're going to come back CSK. நான் பாக்குற மாதிரி பார்க்க முடிஞ்சா பாருங்க, அப்படி இல்ல இன்ஃபேக்ட் பேசும்போது ஜாலியா தான் எடுத்துப்பேன். நிறைய தடவை கிண்டல் பண்ணுவாங்கல்ல, எக்கச்சக்க தடவை கிண்டல் பண்ணுவாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இதுல ரொம்ப சிரிப்பான விஷயம் எனக்கு என்னன்னு தெரியுமா, நான் சொல்றேன். நான் வந்து வேற டீம்ல ஆர்ஆர்ல 3 வருஷம், டெல்லியில 2 வருஷம் இருந்திருக்கேன். நான் கன்சிஸ்டன்டா ஷோஸ் பண்ணிருக்கேன். ரிக்கி பாண்டிங்கோட இன்டர்வியூ பண்ணிருக்கேன், டிஆர்எஸ் வித் ஆக்ஷன். ஓகே, சங்ககாரா வரலன்னு நினைக்கிறேன், சஞ்சுவோட பண்ணிருக்கேன் அங்க ஆர்ஆர்ல இருக்கும்போது. யுசியோட பண்ணிருக்கேன், ராஜாமணியோட பண்ணிருக்கேன், டானவன் ஃபெரர் எல்லாரும் வந்திருக்காங்க, ஜெயஸ்வாலோட பண்ணிருக்கேன். எங்கேயுமே வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷனை லீக் பண்றேன்னு யாருமே சொல்லல. அது நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் சிஸ்திகா. அது வந்து டெஃபினட்டா என்ன ஹர்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் பியாண்ட் ஆல் திஸ். நான் வந்து ஐ நோ தட் மச் வெரி பேசிக் டு நாட் லெட் த டீம் சாங்டம் டவுன். அந்த மாதிரி டீம் சாங்டமை வெளியே விடுற ஒரு ஆளை வந்து 15-20 வருஷமா கிரிக்கெட் டீம்ல விளையாடிட முடியுமா? அது அவங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி அறியாமையில பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லாஃபிங் இட். ஏன்னா ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இது அறியாம தான். எங்க யார் கொடுப்பாங்க இன்சைட் இன்ஃபர்மேஷன்? யார் கொடுப்பாங்க? நான் கேப்டனோட மீட்டிங் போறது இல்ல, கோச்சோட மீட்டிங் போறது இல்ல, எனக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மீட்டிங் கிடையாது. எப்படி எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நினைச்சு இன்சைட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆயுஷ் மாத்திரை டீம்ல வந்ததே நான் கிரவுண்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கே தெரியும். இன்ஃபேக்ட் இன்னும் சர்ப்ரைசிங்கா இருக்கும். வெளியில இருந்து ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை எடுக்க போறாங்க சிஎஸ்கேன்னு. இது எங்க டீம்ல ஆயுஷ் மாத்திரை எடுக்க போறாங்களா அப்படின்னு யாரோ ஒருத்தர், சம்பந்தமே இல்லாத டீமுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் சொன்னாரு எனக்கு. அதுதான் that was the stage. Of course it didn't go the way it did, but that doesn't change anything. என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து டீம் எப்படி பாக்குறாங்க, it doesn't change. All right, okay, we are going to come back to CSK. நீங்க உங்களோட இந்த
ஆதங்கம் இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அடுத்த மேட்ச்ல வந்து நம்மள வந்து இந்த காயங்கள் எல்லாம் வந்து புண்படுத்தாம ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அந்த டீம் மேல எல்லாருக்குமே இருக்கு. ஃபேன்ஸுக்கு வந்து இருக்கு. அண்ட் இன்னைக்கு அவங்க ஹெச்பிசி நாவலூர்ல வந்து அவங்களோட ட்ரெய்னிங் பண்ணாங்க. வாட் ஆர் த திங்ஸ் தட் பீப்பிள் சா அப்படின்னா, கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீருக்கு எக்ஸ்ட்ரா நெட் டைம் வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் அகீல் ஹுசைனுக்கு தே செட் ஹி ஹேட் அ நிகில் பட் லுக்ஸ் லைக் ஈவன் ஹி வாஸ் பிராக்டிசிங். சோ ப்ராபப்லி டு யூ திங்க் ஹில் பி ஃபிட் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச்? அகில் வில் பி ஃபிட் அண்ட் ஷுட் பிளே நான் நினைக்கிறேன் ஃபார் ஓகே, ஸ்டார்டர்ஸ். ஏன்னா ஓகே. அவங்களுக்கு அந்த bowling அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா லுக்ஸ் லைக் பிரசாந்த் வீரே அவங்க பெருசா கான்ஃபிடென்ட்டா இல்லாட்டி யூஸ் as a left arm spinner நான் நினைக்கிறேன். ஸோ ம், அகில் பக்கமா போனோம். ம். அகிலுக்கு போனா யாரை டிராப் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஃப்ரம் வாட் ஐ நோ ஐ திங்க் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா had an extensive net session and பிரசாந்த் வீர் லுக்ட் இன் குட் டச் நான் கேள்விப்பட்டேன். கேட்ட வரைக்கும் வாட் எவர் இட் இஸ் அதான் படிச்சிருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் இந்த நெட் பிராக்டிஸ்லாம் எப்படி நடக்கும்னா இது வந்து மேட்ச் சிமுலேஷன் வாங்க. இது வந்து இட் இஸ் நாட் அ மேட்ச் பிராக்டிஸ் மேட்ச் சிமுலேஷன் வாங்க. ஸோ பேசிக்லி சிச்சுவேஷன் 3 ஓவர்ல 20 அடி 4 ஓவர்ல 40 அடி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த bowler சிமுலேட் பண்ணுவாங்க. ஐ ஆல்சோ பீன் ஹியரிங் ஃபார் அ லாங் டைம். நான் பிராக்டிஸ் எல்லாம் போய் பாக்குறேன். ஜஸ்ட் லைக் சர்ஃபராஸ் கான் அந்த ஃபார்ம் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, நெட்லயே அவுட் ஆல அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அந்த ஆமா. ஃபார்ம் அவன் அது பார்த்தாலே தெரியுது என்ன டச்ல இருக்கான்னு. அதே மாதிரி சிமிலர் டச்ல ஒரு bowler இருக்கான், பயங்கரமா போட்டுட்டு இருக்கானா, அது குர்ஜப்ரீத் சிங். Yes. ஹியரிங் a But lot of good things. Yeah, why hearing a are lot you of good not things. including him in the 11? யாருக்கு பதிலா ஆட வைக்கிறது? நீ வந்து அன்ஷுல் கம்போஜ் டெசிக்னேட்டட் டெத் bowler போட்டுட்டு இருக்கான். டெத்ல நல்லா தான் போடுறான். Okay. So maybe the only potential option is you play another Indian seamer for Matt Henry. And then you bring somebody like an Akeem Hussain into the side somewhere else. But anyway, நம்ம 2 foreigner 3 foreigner தான் ஆடுறோம். So அதனால you always have a slot for foreigner. எனக்கு என்னன்னா இப்ப ஒரு பெரிய இந்த சீசன் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் சிஎஸ்கே அப்படியே 5-6ல வந்து குவாலிஃபிகேஷனுக்கு நாக் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரிவியூல. அதோட பிக்கெஸ்ட் செட்பேக் யார் தெரியுமா? டெவால் பிரெவிஸ். டெவால் பிரெவிஸ் வந்து இஸ் a difference between winning and losing in this team. நீ 1000 சொல்லு. போன தடவை நான் ஒரு வீடியோ போட்டிருந்த போது என்ன 210 அடிச்சிட்டாங்கன்னு பேசுறீங்க. தேவர் மைல்ஸ் அவேன்னாங்க. அப்பா ராஜா, there is a possibility டிம் டேவிட் போல்ட் ஆயிருந்தா 225க்கு ஃபோல்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் உனக்கு டாப் ஆர்டர்ல கொஞ்சம் விக்கெட் விடாம இருந்ததுன்னா the chase was on. டெவால் பிரெவிஸ் at number 4 சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டெவால் பிரெவிஸ் உள்ள வாக் இன் பண்ணினானா the chase was still on. ஒரு ஸ்டேஜ்ல வந்து 36 balls 94 தேவை. எனக்கு என்ன வாட் ஐ வாண்ட் டு see is பிரெவிஸ் எப்படி வர போறான். இஸ் கமிங் ஆஃப்டர் சைட் ஸ்ட்ரெயின்ஸ். Tomorrow it's Delhi versus GT and Delhi look very solid. ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவங்க எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி பீக்ல தான் இருக்காங்க. எதுவும் தப்பா மட்டும் பண்ணிராதீங்கடா இதே மாதிரி. ஏன்னா போன சீசனும் இதே மாதிரி தான். now we saw them at one point we were like top for Delhi அப்படி திடீர்னு பார்த்தா எங்கடா டெல்லிய காணோம், இங்க இருந்து டெல்லிய காணோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. now they've played 2, they've won 2 and they look really very good so far. உங்களோட initial thoughts of the game? One of the best bowling attack in this competition at this point of time. Best spinners complemented by a domestic spinner Vipraj Nigam who's also good with the bat and on the field. Leg spinner, wrist spinner vera. 2 spinners who can bat, which is Vipraj Nigam and Akshar Patel. Out of the 3 seamers, one is very good at the depth. Mukesh Kumar new bowling கொடுக்கறாரு, டெத்தும் கொடுக்கறாரு. நட்ராஜன் டெத்ல போறாரு, மிடில் ஓவர்ஸ் போறாரு. They've got everything covered. பத்தாத்துக்கு மிச்சல் ஸ்டார்க் வேற வரேங்கறாரு 2 கேம்க்கு அப்புறமா. வரேன்னு சொல்லிருக்காரு. Just for information. பேட்டிங்ல கேஎல் ராகுல் 2 மேட்ச் அடிக்கல. ஒரு அநியாயத்துக்கு ஒரு டீப் பாயிண்ட்ல ஒரு தண்ட அவுட், காட் பீன் டவுன் தி லெக் சைடு ஒரு தண்ட அவுட். ஆமா, அத தண்ட அவுட்னு சொல்லுவோம் இங்க லோக்கல் பார்லன்ஸ்ல. தண்ட அவுட்னா என்னன்னா அநியாயத்துக்கு பேட் லக்ல அவுட் ஆயிட்டாங்க, தண்ட அவுட்னுவோம். ஆர் அம்பையர் தப்பா அவுட் கொடுத்துட்டாரு. அட் திஸ் லெவல் நடக்காது, டிஆர்எஸ் இருக்கு. சோ தண்ட அவுட். சோ அவன் he is eyeing a big score. சமீர் ரிஸ்வி இவன் சிலபஸ்லயே இல்லையே, இது எந்த யூனிட்ல வருது, இது எந்த யூனிட்ல வருது அப்படின்னு கேட்டிருக்கும் போது அவன் வந்து அவன் அந்த மாதிரி அவன் ஒரு ஆரஞ்சு கேப் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் இம்பாக்ட் சப்ல வந்து. சோ திஸ் புட் டுகெதர் இவன் வந்து என்ன, அக்ஷர் பட்டேலுக்கு பெருசா ஒன்னும் பேட்டிங்ல ரோல் இல்ல, ஆனா போலிங் கில்லி மாதிரி போட்டுறாரு. டேவிட் மில்லர் என்ன பண்றாரு, வந்து அவர் வந்து பதமா எதமா அவர் பாட்டு மேட்சை பினிஷ் பண்ணிட்டு போறாரு. பெருசா ஒன்னும் ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. எவ்ரிதிங் இஸ் டிக்கிங் ஃபார் டெல்லி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நல்லது என்னன்னா அவங்க இன்னும் பெருசா பீக் பண்ணல. சுமாரா ஒரு 2 லோ ஸ்கோரிங் கேம் ஆடி இருக்காங்க, அவ்வளவுதான். That is a good news for them. GT கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு சஸ்திகா. I want to tell you that it is a கவலைக்கிடமான ஒரு சினாரியோ. ஏன்னா I really do want GT to win tomorrow. I really do want. மனசார சொல்றேன். ஆனா நடக்குமா தெரியாது. ஏன் சொல்றேன்னா சுப்மன் கில் திரும்பி வராரு, பெரிய பிளஸ். ஒருவேளை நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் போட்டான்,
ஒருவேளை நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஸ்லோ விக்கெட் போட்டான்னு வச்சுக்கோயேன் டெல்லி, ம். 2-3 பிளேயர் தான். ஜாஸ் பட்லர் சுமாரா ஆடுறாரு. பயங்கரமா ஆடல, சுமாரா ஆடுறாரு. கிளென் பிலிப்ஸ் இப்பதான் ஹசன்ட் செட். ஆமா. ம். அதுவும் அகமதாபாத்ல தான் பட்டிருக்கு. ஆமா. அதுக்கு முந்தின மேட்ச் முல்லன்பூர்ல சரியா படும். கரெக்ட். இங்க படுமான்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அகமதாபாத்ல பட்டிருக்கு. இங்க படுமான்னு நமக்கு தெரியல. டெல்லியில ஒரு 100 குமிச்சிருக்காரு முன்னாடி. பட் அக்ஷர் பட்டேலுக்கு அகைன்ஸ்டா மேட்ச் அப் ரொம்ப பேடா இருக்கு. ஓகே. அது ஒரு கவலைக்கிடமான விஷயம். அடுத்து என்னன்னா, வாஷிங்டன் சுந்தர் அவங்களுக்கு ஃபயர் பண்ணியே ஆகணும். ஓகே. தெவாட்டியாவை லேட்டா யூஸ் பண்றாங்க இன்சர்ஷனா. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம குமார் குஷாகராவும் ஷாருக் கானும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் they have to step it up. குமார் குஷாகரா வந்து I don't know whether he's going to play tomorrow, but they have to step up. சரி, இவங்க ஸ்டெப் அப் பண்ணலன்னா அந்த மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி இருக்கு, அதை பீஃப் அப் பண்ணணும் அப்படின்னா ஜேசன் ஹோல்டரை கொண்டு வரலாம். ஜேசன் ஹோல்டரை கொண்டு வந்தா நீங்க ரபாடா வெளில உட்காந்து வைக்கணும். இல்ல ரபாடா வேணானா நீங்க கிளென் பிலிப்ஸ் உட்காந்து வச்சுட்டு குமார் குஷாகரா விளையாடணும். பெரிய ஆப்ஷன்ஸ் இல்ல. அண்ட் நீங்க இப்ப செகண்ட் ஸ்பின்னர் ஒரு விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னா எடுத்து வரணும் சாய் கிஷோரா மானவ் சுத்தரா நீங்க யோசிக்க போறீங்க. சாய் கிஷோர் வந்து didn't have a great side Mustaq Ali, but they have to back him. I hope they back him. அவங்களோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோ பிட்ச் போட்டாங்க. இப்படி எல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு தெரியல ஜிடி எங்க ரியலா வந்து டெல்லியை டேக் ஆன் பண்ண போறாங்கன்னு ஐ எம் நாட் டூ ஷுர். அது எனக்கு கொஞ்சம் Yes, not too sure. I agree with it. I completely agree with it. But the last 2 games, it was not like, ஐயோ இது கண்டிப்பா தோத்துருவோம் அந்த மாதிரி இல்ல. There was a proper fight back till the last over. No matter what, you could see that fire. அது இன்னும் கொஞ்சம் ஃபயர் அப் ஆனா maybe there's a chance இல்லையா? இல்ல, in both those games you need to understand they played their best and lost. They were at their best. Their main cylinders were firing. Prasidh Krishna fired in Mullanpur. He brought them back into the game. Rashid Khan reasonably bowling போட்டிருக்காரு 2 மேட்சும். ஓகே. சாய் சுதர்ஷன் அடிச்சிருக்காரு போன மேட்ச். அந்த டாப் 3 ஓட ஃபோல்ட் அப் வந்து it's probably, I mean, Gill வந்திருக்காரு. You want to see if Gill can stand up. There is heavy reliance on the top 3. Yeah. Huge reliance. Exactly. And அந்த மிடில் ஆர்டர்ல எக்கச்சக்க கேள்விகள் இருக்கு. ஒருவேளை பாம்பேக்கு அகைன்ஸ்டா போட்ட மாதிரி விக்கெட்டை போட்டான்னா டெல்லி, I see Gujarat having a bit of an issue with that. ஏன்னா at the moment ரஷீத் கான் டீசென்டா போட ஆரம்பிச்சிருக்காரு, but he is still not at his best. So I want to rule GT out, but I think it is as the game starts 60-40 Delhi. But why do you think once again நீங்க சொன்ன மாதிரி ஜேசன் ஹோல்டரா ஆட மாட்டேங்கறாங்க? There is அந்த question திரும்ப வருது. நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை கைசோரபாடா 100% தேவைப்படுது அப்படிங்கிறதுனால மேபி ஜேசன் ஹோல்டரை வந்து இல்ல ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம்னு புடிச்சு வச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, அவங்க என்ன பண்ணலாம்னா what they can actually choose to do is probably leave Rabada for this game. ஹோம்ல ஜிடில யூஸ் பண்ணிட்டு அகமதாபாத்ல அவே கேம்ஸ்க்கு ஜேசன் ஹோல்டர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். தட் இஸ் ஒன். ஏன்னா ஜேசன் ஹோல்டர் நடுவுல இருக்காருன்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வித் பேட், which will allow these players to play with a little bit more freedom. And வாஷியோட சேவை இந்த டீமுக்கு தேவை. வாஷி needs to come good. வாஷி needs to start coming good. ஆமா, வாஷி வந்து அவன் he has to turn up. Alright, பாப்போம். சரி, now time for the predictions. இதுவரைக்கும் 9 out of 11 predictions வா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஒரே ஒரு SRH மேட்சும் ஒரே ஒரு மும்பை இந்தியன்ஸ் மேட்சும் ராங்கா போயிடுச்சு. நாளைக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க ஐ விஷ் GT wins வேற சொல்லிருக்கீங்க. DC vs GT யாரு? டெல்லியில மேட்ச், டெல்லிக்கு போறமே யாரோட மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, பண்ணி பாப்போம். DC ஓகே, நான் இந்த தடவை GT-யோட போறேன். GT 55 DC 45 51 50.1 49.9. ஏன்னா they can't afford to make mistakes. அந்த மாதிரி இருக்கு. நான் GT-யோட போயிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். நாளைக்கு திரும்ப வந்து பேசுவோம்ல, அப்ப வந்து உங்களோட பேசலாம். வரட்டும். All right, Anna, thank you so much for joining us today. We'll see you tomorrow. Bye. Bye. Thank you.